கடந்த காலங்களில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தில் உயிர் நீத்த உழவர் தியாகிகளுக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 5ஆம் தேதி தியாகிகள் தினமாக கொண்டாடி வருகிறோம். இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி சுல்தான்பேட்டை கணேஷ் மகால் மண்டபத்தில் இந்த தியாகிகள் தின மாநாடு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. அந்த கருத்தரங்கில் விவசாயிகள் இன்றைய நிலை ரொம்ப மோசமாக இருக்குது. நாளைய தேவை, அவனுக்கு என்ன தேவைப்படும், அதை அரசுகள், மத்திய மாநில அரசுகள் செய்யுமா என்கிற கேள்விக்குறியோடு ஒரு கருத்தரங்கம். இன்றைய விவசாயிகளுடைய நிலை, மாமரம் நட்டவன் அழுது கொண்டிருக்கிறான், கோடிக்கணக்கான நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறான். வெங்காயம் நட்டவன் வீதியிலே இருக்கிறான், தக்காளி நட்டவன் ரோட்டிலே கொட்டுகிறான், பாலுக்கு விலை இல்லை. இப்படி விவசாய உற்பத்தி பொருளுக்கு கட்டுப்படியாகிற விலை இல்லாத காரணத்தால் விவசாயிகள் மேலும் மேலும் கடனாளி ஆகிறார்கள். இந்த விவசாயிகளுடைய நிலை பற்றி இந்த அரசுக்கு சிந்திக்கவே நேரமில்லை, எதை பற்றியும் கவலையும் இல்லை. உதாரணத்திற்கு ஆனமலை நல்லாறு திட்டம் ஆண்டாண்டு காலமாக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தைப் போலவே இதுவும் ஆண்டாண்டு காலமாக கோரிக்கை வைக்கப்படுகிறது, போராட்டம் நடத்தப்படுகிறது. அந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டம் நிறைவேறினால்தான் இந்த பிஏபி திட்டம் தோற்று போகாமல், அதில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படாமல் காப்பாற்றப்பட முடியும். எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி காலத்திலே கூட அந்த ஆனமலையாறு நல்லாறு திட்டத்துக்கு பேச்சுவார்த்தையாவது 2 முறை 3 முறை நடத்தினார்கள். இவர்கள் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட சிந்திக்கவே இல்லை. இந்த நிலையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் வருகின்ற காலத்தில் என்னென்ன விவசாயிகளுக்கு தேவை, அந்த தேவையை எந்த அரசு, எந்த ஆட்சி பூர்த்தி செய்யும் என்கிற நிலையை விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய காலத்தின் கட்டாயம், சூழ்நிலை, தேர்தல் நெருங்கி வருகின்ற காரணத்தால். எனவே அந்த நிலை பற்றி தெளிவான ஒரு முடிவெடுக்கத்தான் இந்த ஜூலை 5ஆம் தேதி சுல்தான்பேட்டை கணேஷ் மகாலில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. அந்த கூட்டத்தில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு பல்வேறு தீர்மானங்களை விவசாய தொழில் காப்பாற்றப்பட, விவசாயிகள் எதிர்காலத்திலே சிறப்பான வாழ்வாதாரத்தை ஏற்று நடத்த பல தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறோம். விவசாய பெருமக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு ஒன்றுபட்டு நின்று கோரிக்கையில் வெற்றியடைய ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாம்பழ விவசாயிகள் விலை கிடைக்கலன்னு சொல்லி தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி பருத்திக்கு இப்போ விலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக இது மத்திய அரசு ஏதாவது சம்மந்தமாக கொண்டு போயிருக்கீங்க? இப்போ ஆந்திரா, கர்நாடகாவெல்லாம் மத்திய அரசுக்கு எழுதுனாங்க, மாம்பழம் விவசாயிகள் கஷ்டப்படுறாங்க விலை இல்லைன்னு சொல்லி. உடனே மத்திய அரசு பாதி நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பணம் கொடுக்குறோம், நீங்கள் பாதி போட்டு அந்த விவசாயிகள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஒரு டன் மாம்பழம் வாங்கினா அதில் பாதி விலையை மத்திய அரசாங்கம் கொடுத்தது, மாநில அரசு கொடுத்தது. அந்த அரசுகள் முயற்சி செய்தார்கள், அதன் பலனாக மத்திய அரசினுடைய பங்களிப்பு மானியம் கிடைத்தது. இந்த அரசு அதை பற்றி கவலைப்படவே இல்லை. எது எடுத்தாலும் லெட்டர் எழுத வேண்டியது, மீனவர் அரசுனா லெட்டர் எழுத வேண்டியது, ஜெய்சங்கருக்கு பணம் இல்லையா, அம்சாவுக்கு எழுத வேண்டியது, இப்படி லெட்டர் எழுதுறதுலேயே காலந்தாரங்களுடைய. ஆனால் அவர்களுக்கு ஆபத்து என்றால், அவர்களுக்கு தேவை என்றால் உடனடியாக விடிய சென்று பிரதமரையும் அம்சாவையும் சந்திப்பார்கள். ஆனால் மற்ற விவசாயிகள் பிரச்சனைக்காக அவர்கள் சந்தித்தாக கிடையாது. இல்லை, லாக்அப் டெத்துங்கிறது இப்போ நேற்று பாரு அந்த பையனை வம்பாக அடித்து கொண்டிருக்கானுங்க இல்லையா, அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவனை பிடிச்சா அடித்து வேணும்னே கொண்டிருக்கானுங்க. அதுக்கு 5 பேர் இன்றைக்கி ஒரு நாம்காவாசு ஒரு 5 பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டு திருப்பி நாளைக்கு வேலைக்கு போட்டுக்குவானுங்க. அதான் நடக்க போகுது. இப்போ யதார்த்தமான உண்மை உங்களுக்கும் தெரியும், எங்களுக்கும் தெரியும், மக்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். போதை என்பது எங்கேயோ இருந்து, பார்லேருந்து, அங்கேருந்து இங்கேருந்தெல்லாம் இப்போ பள்ளிக்கூடத்து வரைக்கும் வந்தாச்சு. அத்தனை கஞ்சா சாக்லேட், அந்த மெத்தடைன், கொக்கைடைன், என்னென்னமோ போதைப் பொருள்கள் பள்ளிக்கூடத்து வரைக்கும் வந்தாச்சு. அதை பற்றி எந்த அரசும் கண்டுக்கிறதில்ல. அரசு அதிகாரிகள், காவல்துறை எல்லா துணையோடு தான் அவர்களும் பணத்தை வாங்கிட்டு எங்கேயோ வித்துட்டு போடான்னு சொல்கிற நிலைமை தான் இருக்கிறது. ஆக இது அரசு ஒரு கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளாவிட்டால் இந்த சாராயம், போதைப் பொருளையோ ஒழிக்க முடியாது. இந்த போதையின் விளைவாக கொள்ளை, கொலை, தோட்டத்தில் இருக்கிற கொலை, தனியாக இருக்கிற தம்பதிகள் கொலை, இதுவெல்லாம் நடப்பது போதையின் விளைவு தான். 2.5 வயசு குழந்தை கற்பழிப்பு, 80 வயசு மூதாட்டி கற்பழிப்பு, இதெல்லாம் போதையினுடைய விளைவுதான்.
வேறு எந்த மனிதனாவது 80 வயசு கிழவி கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணுவானா? மனிதாபிமானம் உள்ளவன். எனவே போதையினுடைய விளைவுதான் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் அன்றாடம் ஒரு 10 கொலை 10 கற்பழிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அரசு, குறிப்பாக முதல்வர் இதில் அதிக கவனம் செலுத்தாமல் இருப்பதுதான் காரணம் என்று சொல்லலாம். எனவே உடனடியாக அவர் கண்டிப்பான ஒரு நடவடிக்கை எடுத்து இவைகளையெல்லாம் ஒழிக்காவிட்டால் தமிழ்நாடு மிக மோசமான, இளைய தலைமுறை மிக மோசமான சூழ்நிலையை சந்திக்கின்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஐடிபிஎல் போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துருக்கு. மத்திய அரசு வந்து அந்த செக்ரட்டரி, அந்த பெட்ரோல் துறை அமைச்சருடைய செயலாளர் இங்கே வந்தால் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அன்றைக்கி பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பகீர் சொல்லிட்டு போகிறோம். அது சம்பந்தமாக ஏதாவது பேச்சுவார்த்தை நடந்து போடுவீங்களா? இல்லை, இன்னும் வரவே இல்லை. செக்ரட்டரி வரவே இல்லை. வந்தால் பேசலாம். அதுக்கிடையில் விவசாயிகள் போய் என்ற நிலத்தில் பைப் போட்டுக்கன்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்று ஒருத்தர் எனக்கு பணம் கொடுங்க எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நேற்று போய் அந்த இவன் தான் நம்ம சுரேஷா, அந்த குடோன்கார தறி விற்று பணம் தரம்னு சொன்னாங்க. எனவே அது நிறைய பேர் பணம் வாங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அது விவசாய விளைநிலத்தின் வழியாக கொண்டு செல்வது அநியாயம்தான். எல்லா பக்கமும் பல 100 கிலோமீட்டர் சாலையோரமாக செல்கிறது. இந்த இருகூர்லேருந்து முத்தூர் வரைக்கும் இந்த 70 கிலோமீட்டர் மட்டும் விளைநிலத்தில் தான் போகணும்னா அது கண்டிக்கத்தக்கது. எனவே அந்த திட்டத்தை மாற்றி சாலையோரம் கொண்டு செல்வது தான் முறையாக இருக்கும். கோவை வந்து அந்த விதனியாவோட மரணத்தை பார்க்குறாங்க. விதனியாவோட இறப்பு அது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை. 500 பவுன் போடுறோம்னு சொல்லி 300 பவுன் போட்டான். இன்னும் 200 பவுன் பாக்கியாமா, அது ஒன்று. அடுத்தது 75 லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகும் அந்த பெண்ணை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். இத்தனைக்கும் அந்த மாப்பிளக்காரமோடு வசதியானவர்கள், அவனுக்கு 10 லட்ச ரூபா மாதம் வாடகை வரணும். இதெல்லாம் எந்த வகையில் சேர்த்து என்ன என்று சொல்வதற்கே இல்லை. எனவே இதை போன்ற மனிதாபிமானமற்ற செயல்கள் எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. அது அந்த பொண்ணு செஞ்சதும் தவறுதான். ஏன் போய் தற்கொலை பண்ணிக்கணும்? அவள் அப்பா கிட்ட போய் இவன் மேலே வரதட்சணை கேஸ் போட்டு போக வேண்டியதானே. எனவே பெண்கள் தைரியத்தோடு வாழ வேண்டுமே ஒழிய இந்த காலத்தில் வரதட்சணை செய்கின்றவர்கள், போதையில் இருக்கின்றவர்கள், கணவர்கள், ஒரு பொண்ணு சொல்லியிருக்கா, நீ என்னை தொட்டினா 35 துண்டமாக விட்டு முடான்னு. அவன் பொம்பளை, இவன் போய் மருந்து குடிச்சு சாகிறான். எனவே பெண்கள் தைரியமாக இதைகளை எல்லாம் எதிர்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் இந்த மரணமெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.